எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வாழ்த்தி தொழுகை செய்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படுகிற தூய ஆவியானவர் திருமுழுக்கு அருள் சாதனத்தின் வழியாக எங்களுக்குள் பொழியப்பட்டு முத்திரையாக பொறிக்கப்பட்டவர். எங்களை விட்டு விலகாமல் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், நிறை உண்மை நோக்கி வழி நடத்துகிறவர். தூய ஆவியாரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை, ஞான அமுதத்தை, விண்ணக உணவை, பரலோக மன்னாவை எங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் ஊட்டம் பெற வேண்டும், அறிவு பெற வேண்டும். எங்கள் மேல் தயவாயிரும், எங்கள் மேல் வந்து கருணை கண்ணை திருப்பி அருளும். நல்ல தூய ஆவியாரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு செவிசாய்த்ததற்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, செபத்தியாபுரம் மக்கள் என்றால் ஜெபத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். உங்களில் அநேகர் எல்லாருடைய கைகளிலுமே பரிசுத்த வேதாகமம் இருக்கிறதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இறைவார்த்தையில் மிகுந்த தாகம் உள்ளவர்கள், கடவுளது காரியத்தில் மிகவும் அர்ப்பணமானவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தங்கமான தந்தை, எனக்கு தங்க மகன், உங்களது பங்கு தந்தை. உங்களுக்கு தங்கமான தந்தை என்பது சரிதானே? எனக்கு துணை தந்தையாக இருந்திருக்கிறபடினால் ஒரு பங்குல அதனால தங்க மகன் என்று சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் துணை குருவாக இருப்பார்கள், ஆனால் இவர் ஒரு தேர்ந்தெடுத்த முத்து. ஏதோ கடமைக்காக நான் சொல்லவில்லை, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். இவர் உண்மையிலேயே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கடவுளுக்கென்று வாழ வேண்டும், அவருக்காக அர்ப்பணமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம் நிறைந்தவர் என்பதை அந்த ஒரு வருடம் நான் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன், காலமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். புனித சாமிநாதர் என்றாலே என்ன ஞாபகம் வரும்? சொல்லிட்டீங்க. புனித சாமிநாதர் என்றாலே ஜெபமாலை தான். இந்த ஜெபமாலையை பொறுத்தவரை முதல் பகுதியை பற்றி யாருக்கும் ஐயமில்லை. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்பது சரியா, அருள் மிக பெற்றவரே வாழ்க என்பது சரியா? பிரிந்த சபை பைபிள்ல அருள் பெற்றவரே, கிருபை பெற்றவரே வாழ்க என்றுதான் இருக்கிறது. கிருபை பெற்றவரே என்று இருக்கிறது. நமக்கு அருள் நிறைந்தவரே வாழ்க என்றுதான் காலமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அருள் மிக பெற்றவரே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? அருள் நிறைந்த மரியே வாழ்க, அதான் பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே பார்த்தா அருள் நிறைந்தவர் என்றால் ஒரு பாத்திரம் நிரம்பி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆனால் அருள் மிக பெற்றவர் என்றால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுகிறாரே. என் தலைக்கு எண்ணெய் பூசினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த நிரம்பி வழிகிற அனுபவம் தான் அருள் மிக பெற்றவர். இப்ப சொல்லுங்க, எது வேணும்? அருள் பெற்றவரே, அருள் மிக பெற்றவரேவா, அருள் நிறைந்தவரேவா? சத்தம் குறைஞ்சிட்டு. இரண்டுமே அதே அர்த்தம் தான், ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் நம்முடைய தாய் அருள் மிக பெற்றவர், அருள் மிகுதியாக பெற்றவர்,
அருள் நிறைந்தவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த வார்த்தை சொன்னது யாரு? கபிரியல் தூதர். கபிரியல் தூதர் சொன்னாரா, தந்தையாகிய கடவுள் சொன்னதா? அப்புறம் கபிரியல் தூதர்னு சொன்னீங்க? தந்தையாகிய கடவுள் தான் இதை சொன்னார் என்பதற்கு என்ன ஆதாரம்? லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 20ஆம் வசனம். பத்தொன்பதாம் வசனம். அப்போ அந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன்னு சொல்லி கபிரியல் தூதர் சக்கரியாவிடம் சொல்லுகிறார் என்றால், சக்கரியாவிடம் பேசிய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள்? பிதாவாகிய கடவுளுடைய வார்த்தைகள். வானதூதர் சொந்தமாக எதையும் பேசுவதில்லை. பிதாவாகிய கடவுள் என்ன சொல்லி அனுப்புகிறாரோ அதைத்தான் இங்கே வந்து சொல்லுகிறதாக ஆதாரம் இருக்கிறது. தந்தை எனக்கு சொல்லி அனுப்பியதையே உமக்கு சொல்கிறேன். அப்படியானால் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற வார்த்தை யாருடைய வார்த்தை? பிதாவுடைய வார்த்தை, தந்தையுடைய வார்த்தை. அதில் மாற்று கருத்தே இல்லை. கபிரியல் தூதர் வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. கபிரியல் தூதர் கடவுளுடைய வாயாக இருந்து, இறைவாக்கினராக இருந்து கடவுள் சொன்னதை சொல்லுகிறார், அவ்வளவுதான். இப்போ அடுத்த கேள்வி, நான் கடவுளோடு இருக்கிறேன் என்பதற்கும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? நான் கேட்ட கேள்வி புரியுதா? நான் கடவுளோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? எது சிறந்தது? மாதாவிடம் கபிரியல் தூதர் என்ன சொன்னார்? ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆண்டவரோடு தான் இருக்கிறேன். இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் கடவுளை சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ அருள் எவ்வளவு நிறைவாக பெற்றிருந்தால், அருள் நிறைந்த ஆண்டவர், நான் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை அங்கே சொல்லியிருப்பார். அப்போ அருள் நிறைந்தவர் அன்னை மரியா, ஆண்டவர் உம்முடனே, கடவுள் எப்போதும் ஆண்டவரோடு, கடவுள் எப்பொழுதும் அன்னை மரியாவோடு அவர் இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அடுத்தது என்னது? அடுத்தது என்ன வார்த்தை? பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றுங்கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றதே. தூய மரியே, இறைவனுடைய தாயே. இவ்வளவு வார்த்தைகளை சொன்னது யாரு? திரும்பவும் அதே தவறு செய்யாதீங்க. தூய ஆவியானவர். எலிசபெத் அம்மாள் சொல்லக்கூடாது. லூக்கா 1:41 சொல்லுகிறது, எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு. எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால். மாதா அற்புதம் செஞ்சிருக்காங்களா? மாதா ஏதாவது புதுமை செஞ்சிருக்காங்களா? இதுதான் பெரிய புதுமை. ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் கிரீட்டிங், ஷலோம், வாழ்க என்ற ஒரு வார்த்தை தான். உமது வாழ்த்துரை என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றினுள்ள இருந்த குழந்தை நடனமாடியது. என்ன டெஸ்கோவா, பிரேக்கா, என்ன டான்ஸ் தெரியாது. உமது வாழ்த்துரை என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றினுள்ள இருந்த குழந்தை அக்கடிப்பால் துள்ளியது. இது சொன்னது யாரு? தூய ஆவியானவர். அப்போ எலிசபெத் அம்மாள் வழியாக, எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார், குழந்தையும் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டது. இவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டபடியினால் எலிசபெத் அம்மாள் வழியாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்,
உமது வாழ்த்துறை என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை அக்கடிப்பால் சொல்லியதுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே மணிமணியான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளுமே பரலோகத்தில் இருக்கிற இந்த ரத்தின வைடூரியங்கள், பொக்கிஷங்கள், கருவூலங்கள். அந்த ஒவ்வொரு பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முத்துக்களுமே அழகழகான வார்த்தைகளாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, நம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. புனித மரியே, இறைவனுடைய தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். இப்போ அருள் மிக பெற்றவரை, அருள் நிறைந்து மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே சொன்னது யாரு? பிதாவாகிய கடவுள். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனுடைய தாயே அப்படின்னு சொன்னது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமன்னு சொன்னது யாரு? இந்த ஜெபத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது யார் சொன்ன ஜெபம்? தெரியணுமா இல்லையா? யார் சொல்லியிருக்கலாம்? பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமன் அப்படி சொன்ன ஜெபத்தை சொன்னது யாரு? ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது சொன்னார்? நீங்கள் பல சபையார் மக்கள் மத்தியில் வாழுகிறீர்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே பைபிளில் இருக்கிறதான்னு கேட்பாங்க. பைபிள் எங்க இருக்கு? பைபிள் ஆதாரம் காட்டணும், காட்டினாதான் நம்புவாங்க. யாருக்கு பைபிள் அதிகமாக தெரிய வேண்டும்? பிரிந்த சபையாருக்கா, நமக்கா? நமக்கு ஏன் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு 7 புஸ்தகங்கள் இல்லை. அழகான 7 புஸ்தகங்கள், சீராக் ஞானம், சாலமோன் ஞானம் என்று 7 புஸ்தகங்கள் அவங்களுக்கு இல்லை. அப்படியானால் நமக்குத்தான் கூடுதல் பைபிள் ஞானம் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதற்கு, எந்த ஒரு கேள்விக்கும் பைபிளில் எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமன்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க. இந்த ஜெபத்தை யார் சொன்னதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யாரு சொல்லுங்க? அப்ப இதனால் வர தெரியாம தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. யாரும் கெஸ் பண்ண முடியலையா? உங்களுக்கு ஓரளவு க்ளூ கொடுத்துட்டேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே தந்தையாகிய கடவுள். பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனுடைய தாயே, பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபம். பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமன். யாருடைய ஜெபம்? யாருடையது? யாருடைய ஜெபம்? சத்தமா சொல்லுங்களேன். யாருடைய ஜெபம்? யாரு? இயேசு. இயேசு எப்போ ஜெபம் பண்ணாங்க? எப்படி? விசித்திரமா இருக்குது. இயேசு எப்போ அப்படி ஜெபம் பண்ணாங்க? பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமன். நிறைய பேர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு ஆள் தெளிவா எழுப்பி சொல்லுங்க பார்க்கலாம். நான் புதிய ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு சொல்ல விரும்புகிறேன். தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. யாரு? உங்க பாதுகாவலர் விடமாட்டீங்களே. புனித சுவாமிநாதர் காலத்திற்கு முன்பாகவே இந்த ஜெபம் இருக்கிறது. அப்படியானால் யார் சொன்ன ஜெபம்?
தொடக்க கால திருச்சபையிலே இது ஜெபம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் அருமையானவர்களை, நாம் இன்றைக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள போகிறோம். இந்த சத்தியத்தை தான் நீங்கள் பல பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் இதை சொல்லுகிற விதத்தில் பிரிந்து சபைக்காரங்க ஜெபமாலையை கையில் தூக்க ஆரம்பிச்சிடணும். ஓ, இவ்வளோ ரகசியம் இருக்கா, இவ்வளோ மகிமை இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடணும். புனித மார்க்கு நற்செய்தி 6வது பிரிவு 1லிருந்து 6 வரையான அவசரங்களில் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். அங்கே அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் அவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை. அந்த மக்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதபடியினால், அவர் நம்பிக்கை வைக்காதபடியினால் ஆண்டவரால் அற்புதங்கள் எதுவும் செய்ய முடியவில்லை. முடியவில்லை என்று இருக்கு. இயேசுவால முடியாத காரியம் இருக்கா? ஆனா முடியல. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். ஆனால் அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. எப்பொழுது நாம் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால், நாம் அவர் மீது பற்றுதல் வைக்கவில்லை என்றால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. புனித அகஸ்தினார் சொல்வாரு, the God who created me without me cannot redeem me without me. அதாவது என்னை அல்லாமல் என்னை உருவாக்கிய கடவுள் என்னை அல்லாமல் என்னை மீட்க முடியாது. அதாவது என்னை இல்லாமல் என்னை உருவாக்கிய கடவுள் என்னுடைய நம்பிக்கை இல்லாமல் எனக்கு அற்புதம் எதுவும் செய்ய முடியாது என்று அர்த்தம். இதற்கு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி 10வது பிரிவு 2ஆம் வசனம் பாருங்கள், படிகள். லூக்கா 10:2. அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு, ஆகையால் மைக்குச்சி பேசுற மாதிரி இருந்தது. யார் சொன்ன? யார் வாசித்தது? நல்ல சத்தமா சொன்னீங்க. பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்றார் சீடர்களை பார்த்து, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகவே அறுவடைக்கு வேண்டி வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் சொல்றார். இப்போ அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு அப்படிங்கிற கவலை யாருக்குரிய கவலை? கடவுளுக்குரிய கவலை, அப்படித்தானே? அப்படியானால் அவர் மன்றாடுகள் யாரை பார்த்து சொல்றாரோ அவங்களையே அனுப்பியிருக்க வேண்டியதானே. மோசேவா, எலியாவா, எரேமியாவா என்று சொல்லி பல பேரை அழைத்து அந்த அறுவடை பணிக்காக அனுப்ப வேண்டியதானே. ஏன் மன்றாட சொல்லுகிறார்? ஏன் மன்றாட சொல்லுகிறார் என்றால், நாம் மன்றாடினால்தான் ஆண்டவரால் செயல்பட முடியும். நன்றா தெரிந்து கொள்கிறேன். சொல்லுங்க, நான் மன்றாடினால்தான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். நான் நம்பிக்கை வைத்தால்தான் ஆண்டவரிடமிருந்து ஏதாவது நான் பெற முடியும். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாம் வீட்டுக்கு 3 பேர் வர்றாங்க. விருந்து உட்கொண்ட பிறகு 2 பேர் சோதோம் குமரா பட்டணத்துக்கு போயிடுறாங்க, லோத்துடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பொழுது ஒருவர் தூதர் 18வது பிரிவு, தொடக்க நூல் 18வது பிரிவில் பார்க்கிறோம், நான் செய்ய போகிறதை என் ஊழியன் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய போகிறதை என் ஊழியன் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஜெபம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்க போறீங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கு. அங்கே என்னுடைய அண்ணன் பையன் லோத்து குடும்பமெல்லாம் இருக்கு. அதனால ஒரு 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று வரிசையாக ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை? லோத்து சோதோம் குமரா பட்டணத்துக்கு போய் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து ஒரு 50 பேரையாவது ஆண்டவருக்குள் வழிநடத்தி இருப்பார் என்பது ஆபிரகாமுடைய நம்பிக்கை. அதனால தான் சொல்றாரு, ஆண்டவரே ஒரு 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ? உடனே ஆண்டவர் சொல்றாரு, அழிக்க மாட்டேன். ஆண்டவரே, ஒரு புறம் மனுஷருக்கு ஆண்டவரே 45 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே, இன்னும் ஒரு புறம் 40 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். 30 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். 20 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன்.
இதுக்கு மேல ஆபிரகாமுக்கு கேள்வி கேட்க மனசே இல்லை. ஆண்டவரும் போய்விட்டார். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டு விட்டது. மறுநாள் காலை 19வது பிரிவு 29வது வசனம் படிங்க. தொடக்க நூல் 19:29. பாருங்கள், ஆபிரகாமுடைய பரிந்து ஜெபத்தினால் லோத்துடைய குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த சிறு ஜெபம் கூட சொல்லாமல் இருந்திருப்பார் என்றால் லோத்துடைய குடும்பம் அழிக்கப்பட்டிருக்கும். இதுதான் வேதத்தினுடைய சத்தியம். பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் பரிந்துரை ஜெபிக்காவிட்டால் ஆண்டவரால் எதுவும் செய்ய முடியாது. நாம் பரிந்து பேச வேண்டும், பரிந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பரிந்துரை ஜெபத்தை முன்னிட்டு தான் ஆண்டவர் எதையும் செயல்படுத்த முடியும். இன்னொரு வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 22:30. எசேக்கியேல் 22:30. ஆண்டவர் மனவேதனையோடு சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. இந்த நகர் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த நகரத்தை நான் அழிக்க வேண்டும், ஆனால் என்னுடைய இரக்கம் என்னை தடுக்கிறது. நீதியின்படி தண்டிக்க வேண்டும், ஆனால் இரக்க மிகுதியினால் ஐயோ என்ன செய்வேன் என்று கலங்குகிற ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதவாறு எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இடையே சுவர் போல நின்று இந்த நாட்டை அழிக்காதபடி மன்றாடுகிறவன் ஒருவனை தேடினேன், ஒருவன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி பதறார். பரிந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பார்த்தீர்களா? நம்முடைய புனித குழந்தை தெரசம்மாளுடைய ஜெபமெல்லாம் என்ன ஜெபம்? பரிந்து ஜெபம் தான். சீனா நாடு மனம் திரும்ப வேண்டும், ரஷ்யா நாடு மனம் திரும்ப வேண்டும். இப்படி ஒரு குற்றவாளி சிறையிலே மரண தண்டனைக்காக காத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன், அவர் மனம் திரும்ப வேண்டும் என்பது பரிந்து ஜெபம். பரிந்து ஜெபம், அந்த பரிந்து ஜெபத்தினுடைய வல்லமை அறிந்திருந்தபடினால் புனித குழந்தை தெரசம்மாள் வேத போதக நாடுகளுடைய பாதுகாவலியாக திருச்சபை அறிவித்திருக்கிறது. புனித சவேரியார் காடு மேடு கடல் எல்லாம் கடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அறிவித்து அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க, வேத போதக நாடுகளுடைய பாதுகாவலர். ஆனால் 4 சுவர்களுக்குள் தான் இருந்தார் புனித குழந்தை தெரசம்மாள். 4 சுவர்களுக்குள் இருந்து பரிந்து ஜெபம் பண்ணாங்க. எளிய வாழ்க்கை, பரிந்து ஜெபம். ஆனால் திருச்சபை என்ன பட்டம் கொடுத்தது? வேத போதக நாடுகளுடைய பாதுகாவலி. ரெண்டையும் சமப்படுத்துறாருங்க. திருச்சபை சமப்படுத்துறது பார்த்தீங்களா? காடு மேடெல்லாம் அலைந்து தெரிந்து இயேசு அறிவிப்பதும், 4 சுவருக்குள் இருந்து கொண்டு பிறருக்காக பரிந்து ஜெபம் பண்ணுவதும் ரெண்டுமே சமமான மதிப்பு கொண்டவை என்று திருச்சபை கருதுகிறது. ஆனால் பரிந்து ஜெபிக்கிறது மிகவும் முக்கியமான காரியம். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய காரணம் என்ன? பாவிகளை மீட்பதற்காக. வரிசை சொல்ல நிறைய சொல்லலாமே. இழந்து போறதை தேடி மீட்பதற்காக. லூக்கா 19:10. அழகையின் செயல்களை தொலைப்பதற்காக 1 யோவான் 3:8. சரி, இப்படி நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். முக்கியமாக 3 காரியங்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவமாக வேண்டியிருந்தது. 2 கொரிந்தியர் 5:21 படிங்கள். 2 கொரிந்தியர் 5:21. கடவுள், பிதாவாகிய கடவுள் தன் மகன் எப்படிப்பட்டவராம்? பாவமே அறியாதவர். பாவம் என்றால் என்னவென்று தெரியாதவர். அப்படிப்பட்ட பாவமே அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். நமக்காக இயேசு பாவமானார். பரிசுத்தமான இயேசு நமக்காக பாவமானார். எதற்காக? நாம் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக. ஒருவர் கூட அழிந்து போவது கடவுளுடைய விருப்பமே
அல்ல. மத்தேயு 18:14 சொல்லுகிறது, ஒருவர் கூட அழிந்து போவது கடவுளுடைய விருப்பமே அல்ல. ஆகவே நம்ம மனுக்குலத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்க்க வேண்டும். மனுக்குலத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அப்போ இயேசு சிலுவையில் தொங்குகிற பொழுது சில வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இயேசு சிலுவையில் எத்தனை வார்த்தைகளை பேசினார்? 7 வார்த்தைகள். நீங்க அடிக்கடி கேட்டிருக்கலாம். பிரிந்து சபை இருந்து காலங்களில் 7 வசனங்கள் என்று அடிக்கடி பிரசங்கம் வைப்பாங்க. முதல் வார்த்தை என்னது? லூக்கா நற்செய்தி 23:34 சொல்லுகிறது, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனென்றால் இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். கடைசி வசனம் என்னது? லூக்கா 23:46, தந்தையே என் ஆவியை உமது கையில் ஒப்படைக்கிறேன். சரி, 2வது வார்த்தை உங்களுக்கு தெரியும், நீ இன்று என்னோடு இருப்பாயின்னு கல்வனை பார்த்து சொன்னார். 3வது வார்த்தை, இவரே உம் மகன், இவரே உம் தாய் என்று தாயையும் மகனையும் ஒப்படைத்தார். 5வது வசனம் என்னது? மத்தேயு நற்செய்தி 27வது பிரிவு 45வது வசனத்தில், நண்பகல் நேரத்தில் நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. அந்த நேரத்தில் அவர், என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய தகப்பனை அப்பாவை எப்படி கூப்பிட்டார்? கடவுளேன்னு கூப்பிட்டாரா, அப்பான்னு கூப்பிட்டாரா? அப்பான்னு தான் கூப்பிட்டார், கடவுளேன்னு கூப்பிடல. நமக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? அப்பா என்று தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:9 சொல்லுகிறது, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்படுக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு நான் 2 காரணங்களை நான் சொல்வேன். ஒன்று, கடவுளை அப்பா என்று அறியாமல் இருந்தோம், அவரை அப்பா என்று கற்றுக் கொடுப்பதற்காகவும் தன்னுடைய தாயை அம்மா என்று கற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று நான் சொல்ல முடியும். அந்த அம்மா என்று கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் வந்தார் என்பதை அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக எடுத்து நாம் பேச முடியும். இப்போ பாருங்க, கடவுளை அப்பா என்று அழைத்தவர், அப்பா என்று அழைக்க கற்றுக் கொடுத்தவர், இந்த நண்பகல் நேரத்தில் மட்டும் என் கடவுளே என்று ஏன் கதறினார்? இதுதான் ஒரு பெரிய சத்தியம் மறைந்திருக்கிறது. கெத்செமனியில் இயேசு கதறினார், தந்தையே இந்த துன்பக் காலத்தை என்னிடமிருந்து எடுத்துவிடும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று சொன்னார். அப்படித்தானே? இயேசு உண்மையிலேயே அடிக்கடி கலங்குகிறாரே, இந்த துன்ப காலத்தை என்னிடமிருந்து எடுத்துவிடும், இந்த துன்ப காலத்தை கண்டு கலங்குகிறேன் அப்படிலாம் சொல்றாரு. இதற்கு காரணம் சிலுவையில் ஆணி வச்சு அறைவாங்களே, முள்படி வச்சு அடிப்பாங்களே, உடலெல்லாம் கிழிப்பாங்களே என்ற துயரத்தின் வேதனையா, அல்லது கடவுளை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய துயரத்தின் காரணமா? ஏனென்றால் எசையா 59:1-2 சொல்லுகிறது, இதோ உங்களை மீட்க முடியாத அளவுக்கு என் கரங்கள் குறுகி போகவில்லை, உங்கள் கூக்குரலை கேட்க முடியாத அளவுக்கு என் செவிகள் மந்தமாகவில்லை, உங்கள் பாவங்களே உங்களிடமிருந்து என்னை பிரிக்கிறது, உங்களது அக்கிரமங்களே உங்களிடமிருந்து என் முகத்தை மறைக்கிறது என்று கடவுள் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் யோவான் 9:31 சொல்வது போல, கடவுள் பாவிகளுக்கு செவிசாய்ப்பதில்லை. பாவத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவிசாய்ப்பது இல்லை. இப்பொழுது பாருங்கள், உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களும் ஆதாம் துவங்கி இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிற நாள் வரை உள்ள அத்தனை மனுக்குலத்தினுடைய அத்தனை பேருடைய பாவங்களும் இயேசு என்ற ஒரு மனிதன் மேல் சுமத்தப்படுகிறது. அப்படியானால் பிதா முகத்தை மறைத்து கொள்ளாமல் இருப்பாரோ, தன்னுடைய கையை எடுக்காமல் இருப்பாரோ? அதனால தான் இயேசு கதறினார், என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடப்பட்டார். இயேசுடைய உள்ளத்தில் இருந்த பெரிய துயரம் என்னன்னா, சிலுவையிலே
அரைவாங்களே, முள்முடி வச்சு அடிப்பாங்களே என்ற வலியை விட, உடல் வலியை விட, நான் அவரை விட்டு பிரிந்திருக்க வேண்டுமே, எங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டுமே, அவரை அப்பான்னு கூப்பிட முடியாது என்பதுதான் அவருடைய பெரிய வேதனை. இப்பொழுது இயேசு பாவியை போல தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு எத்தனை மணி நேரம் சிலுவையில் தொங்கினார்? இயேசு சிலுவையில் எத்தனை மணி நேரம் தொங்கினார்? சரியான பதில் சொன்னீங்க. மார்க்கு 15:23 படி அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது காலை 9 மணி. மார்க்கு 15:35 படி அவர் மரிக்கும் பொழுது மதியம் 3 மணி. அப்படி என்ன எத்தனை மணி நேரங்கள்? 6. சில பேர் 3 மணி நேரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். இந்த முதல் 3 மணி நேரம் பிரச்சனை இல்லை. நண்பகல் வேளை, மத்திய 27:45 சொல்கிறது, நண்பகல் வேளை, நாடெங்கும் இருள் உண்டாயிற்று, கதிரவன் ஒளி கொடுக்க மறந்தது, எல்லாம் இருள் உண்டாயிற்று. அந்த இருள் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் பாவத்தை குறிக்கிறது. இருள் என்பது எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. மனுக்குலத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் இயேசு ஒரு பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து சுமந்தபடியினால் பிதா கைவிட்டார். பிதா தன் முகத்தை மறைத்து கொண்டார். ஆகவேதான் அப்பா என்று கூப்பிட முடியாமல் என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறினார். ஏன் கதற வேண்டியதாயிற்று தெரியுமா? கடவுள் முதலில் யாரை படைத்தார்? ஆதாமை படைத்தார். ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். பாவம் செய்த பிறகு ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று இயேசு கடவுள் கூப்பிட்டாரா இல்லையா? ஆதாம் எங்கே இருக்கிறாய் கூப்பிட்டாரா? கூப்பிட்டாரா? நல்ல யோசிச்சு சொல்லுங்க. ஆதாம் எங்கே இருக்கிறாய் கூப்பிட்டாரா? தொடக்க நூல் 3:9 ஆதாம் எங்கே இருக்கிறாய்ன்னு கூப்பிடல, எங்கே இருக்கிறாய்ன்னு தான் கூப்பிட்டாரு. பேரை கூட கூப்பிடல. கடவுளுக்கு அவ்வளவு வருத்தம், அவ்வளவு கோபம். ஏன்னா என்னுடைய அழகான மகன், என்னுடைய அன்பான மகன் என்னுடைய சாயல்ல படைத்து, என்னுடைய சாயல்ல உருவாக்கி, என்னுடைய உருவை கொடுத்து, என்னுடைய ஆவியை கொடுத்து, என்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து, இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு கொள்ளப்படியான அதிகாரத்தை கொடுத்த இந்த மகன் என்னை கைவிட்டு விட்டானே, என்னை கைவிட்டு விட்டானே என்ற அந்த பரிகாரத்தை இப்பொழுது 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பரிகாரத்தை நிறைவேற்றுகிறார். நாங்கள் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொஞ்சம் ஆழமான சத்தியம். ஆனால் நீங்கள் இது கிரகித்துக் கொள்ள வேண்டும். ஆதாம் எங்கே இருக்கிறான்னு கேட்கல, எங்கே இருக்கிறான்னு கேட்டார்ல, அவர் ஒளிந்து கொண்டான். கடவுளை பார்க்க முடியாமல் ஒளிந்து கொண்டான். அந்த பரிகாரத்தை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டவராக, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார். ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு முழு பாவியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு முழு பாவியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்படி முழு பாவியாக தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயேசுவுக்காக யார் பரிந்து ஜெபிக்க முடியும்? யார் பரிந்து ஜெபிக்க முடியும்? இயேசுவை போல பரிசுத்தமான மரியன்னை அல்லாமல் வேறு யார் ஜெபிக்க முடியும்? ஒரு குற்றவாளி, ஒருவேளை அவர் குற்றம் செய்தவனாக கூட இருக்கலாம். குற்றம் செய்த குற்றவாளி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியுமா? மண்ணில் உருண்டு பிறண்டு மண்ணை அள்ளி வீசி சாபம் போட்டு ஏசி பேசி இப்படி செய்ய மாட்டாங்களா இல்லையா? அதான் வழக்கமாக நடக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, சிலுவை அடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார், நின்று கொண்டிருந்தார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சிலுவை அடியில் எப்படிப்பா நிற்க முடிச்சது மாதாவால? 6 மணி நேரம் சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நின்று கொண்டிருக்க முடிந்தது? மரியாள் ஒரு வீரப்பெண், சிங்கப்பெண். திருப்பாடல் 112 7ஆம் வசனம் படியுங்கள். திருப்பாடல் 112 7ஆம் வசனம்.
தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் எதையும் தாங்கும் இதயமாக இருக்கும். பாருங்கள், சிமியோன் குழந்தை இயேசுவை கையிலேந்து என்ன சொன்னாரு? உன் இதயத்தையும் ஒரு வாழ் ஊடுருன்னு சொன்னாரா இல்லையா? ஒரு இதயத்தை வாழ் ஊடுருன்னு சொன்னாரா இல்லையா? எதெல்லாம் மாதாவுக்கு புரியவில்லையோ அதையெல்லாம் லூக்கா 2:19 2:51 சொல்லுகிறதுபடி உள்ளத்தில் இருத்தி தியானித்து கொண்டே இருந்தார். தேவ வசனத்தை உள்ளத்தில் இருத்தி தியானித்து கொண்டே இருந்தபடியினால் அந்த இருதயமானது உரமேறிய இருதயமாக மாறி இது கடினம் எதையும் தாங்கக்கூடிய சக்தியுள்ள ஞானமுள்ள வல்லமையுள்ள இதயமாக மாறியது. ஆகவேதான் மாதா சிலுவை அடியிலே என்ன நின்று கொண்டிருந்தார்? தன்னுடைய மகனுக்காக மன்றாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நம்முடைய அன்னை மரியாள் சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தார் என்றால் இயேசுவுடைய பார்வை அன்னையின் மேல் எப்படி இருந்திருக்கும்? அம்மா, பாவியாயிருக்கிற எனக்காக மன்றாடுங்கம்மா. நான் இப்பொழுது மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து இருக்கிறேன். மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து இருக்கிறேன். நான் இப்பொழுது விடுதலை பெற வேண்டும், எனக்காக மன்றாடுகள் என்று சொல்லி நிச்சயமாக இயேசு ஜெபம் பண்ணியிருப்பாரா இல்லையா? இதை எந்த ஒரு சபைக்காரர்களோ எந்த ஒரு இறையியல் வல்லுநரோ நான் இதுவரை சொல்லியிருக்கிறது சத்தியத்தை யாராவது மறுக்க முடியுமா? ஆக மரியன்னையினுடைய வல்லமையான ஜெபம், மரியன்னை ஒரு சாதாரண பெண் அல்ல. ஷீஸ் எ மிஸ்டரி, ஒரு மறை பொருள், ஒரு மறை உண்மை. மாதாவுடைய வல்லமையான ஜெபம் இயேசுவுக்கு திரும்பவும் அந்த மகிமையை திரும்ப பெற வைத்தது. ஆகவேதான் கடைசியில் என்ன சொன்னார்? எல்லாம் நிறைவேறிற்று. 3 மணி நேரமும் நரக வலித்துயரை அனுபவித்தார். 3 மணி நேரமும் பிதாவை கைவிட்டவராக. நரகம்னா என்னது? ஏதோ நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாடங்களில் படிச்சிருக்கிறோம். நரகம் என்பது கடவுளை விட்டு முற்றிலும் பிரிந்திருக்கிற துயரம். கடவுளை விட்டு நம்மால் பிரிந்திருக்க முடியாது. ஏன்? கடவுள் தன்னுடைய ஆத்மாவை நமக்குள் வைத்திருக்கிறார். நாம் உயிருள்ள ஆன்மாவாக இருக்கிறோம். தொடக்க நூல் 2:7 சொல்கிறது, அவனுக்குள் தன் ஆவியை ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான், உயிருள்ள ஆன்மாவானான். அப்போ மனிதன் உடல் கொண்ட ஆன்மா, கடவுள் உடல் இல்லாத ஆன்மா. இந்த 2 பேருக்கிடையே இருக்கிற ஐக்கியத்தை யாரும் பிரிக்கவே முடியாது. இந்த ஐக்கியத்தினால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். அப்போ எப்பொழுது ஒரு மனிதன் கடவுளை விட்டு முற்றிலுமாக பிரிகிறானோ அப்பொழுது அவன் நரகத்திற்கு பலிகடாவாக மாறிவிடுகிறான். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவிழம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து, ஆகவேதான் அவர் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு மனிதருக்கு ஒப்பாகி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு நமக்காக அவர் கீழ்ப்படிதல் உள்ளவரானார். கிறிஸ்து அருமையானவர்களே, இப்போ சொல்லுங்க, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் அப்படி சொல்றது யாருடைய ஜெபம்? இயேசுவுடைய ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாருடைய தமதுருத்த தெய்வத்தினுடைய ஜெபம். இது யாரோ மனிதன் எட்டுக்கட்டி எழுதிய ஜெபம் அல்ல, யாரோ சொந்த கற்பனையில் உருவான ஜெபம் அல்ல. பரிசுத்த வேதாகமத்தினுடைய முழு சத்தியத்தையும் உள்ளடக்கி இந்த ஜெபத்தை திருச்சபை நமக்கு அழகாக தந்திருக்கிறது. அப்படியானால் இந்த ஜெபம் இதை மக்களை கூட்டுவதற்காக ஜெபமா? புதுசு ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒன்றா வாங்க அப்படி கூட்டுறதுக்குள்ள ஜெபமா? மாறாக இந்த ஜெபத்தை பக்தியோடு நல்ல சிந்தனையோடு தெய்வ மறை உண்மைகளை தியானித்து நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அன்னை மரியாளுடைய பரிந்துரையினால் வாழ்க்கை மிகவும் சீராக இருக்கும், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.